ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மருந்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. இந்துக்களை பத்தி, இந்துக்கள் கடவுளை பத்தி கேட்கும் போது டக்குன்னு அடிச்சிடும், அப்படியே அந்த கடவுளே இல்லைன்ற மாதிரி பேசிடுவாங்க. ஆனா உங்களுக்கு தைரியம் இருந்தா மற்ற மதத்தை பத்தி இந்த மாதிரி பேசி பாருங்க பாப்போம். இப்ப இந்துக்கள் கோயிலுக்கு கூட்டமா போறாங்கன்னு சொல்றீங்களா, இதை மாத்தி சொல்லுங்க பாப்போம். நீ மனோதகராஜ் அவர்களே, நீ ஒரு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர், ஏன் சர்ச்சில் வேளாங்கண்ணில மற்ற இடத்துல கூட்டமா போகலையா? ஏன் அதை பத்தி உங்களால பேச முடியாதா? உன்னுடைய சொந்த மதத்தை பத்தி உங்களால பேச முடியல, மற்ற மதத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க மட்டும் இல்ல, ராஜா ஒரு மேடையில் அப்படிதான் பேசுவார், நெத்தியில பொட்டு வைக்கிறோம் சங்கி அப்படின்றாரு. என்ன ஏற்கனவே பொன்முடி பேசி அவருடைய நிலைமை என்னன்றத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்துக்களை பத்தி பேசினா வெளியில போய் தான் உட்கார்ந்து தெரியுது. அதே போல ராஜா பேசினாரு, இன்னைக்கு அவருடைய நிலைமை எந்த கட்டத்தில் இருந்துட்டு இருக்குன்றத பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம், திமுக அரசு இந்துக்களை பத்தி பேச பேச இன்னைக்கு இந்துக்களுடைய ஒற்றுமைகளும் வளர்ச்சியும் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு மதுரை இந்த முருகன் மாநாட்டை நீங்க பாப்பீங்க. நீங்க பேசுறதுக்கான விளைவுதான் இன்னைக்கு முருகன் மாநாடு லட்சக்கணக்கான பேர், எனக்கு தெரிஞ்சு 1 கோடி பேர் கூடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இன்னைக்கு இந்த மதுரை முருகன் மாநாட்டுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி பேராவது அங்க சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த அமைச்சராகிய நீங்கள் இந்துக்களை இழிவாக பேசுவதனால் இந்துக்கள் ஒற்றுமையை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இந்துக்கள் இருக்கிறார்கள். மனோதகராஜ் அவர்களை இனிமேல் தப்பித்தவரை கூட எந்த அமைச்சரும் இந்துக்களை பத்தி, இந்து கோயில்களை பத்தி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தலைன்னா நிறுத்தப்படுவீர்கள். இன்றைக்கு இந்துக்கள் ஒற்றுமை இன்னைக்கு ஓங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக வர 22ஆம் தேதி மதுரையில நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஒட்டுமொத்த திமுக காரங்களுக்கும் இது ஒரு சங்கு ஊதப்படுற மாநாடு தான். ஏன்னா நீங்க அடிக்கடி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அதனால திமுகவுக்கு ஊதப்படும் சங்கு இந்த மாநாடு. புரிந்து கொள்ளுங்கள், இனி ஒரு காலம் எந்த சூழ்நிலையும் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் பேசுறீங்கன்னா உங்களோட நிலைமை என்னன்றத இன்னைக்கு பொன்முடி பேசி ஓரமா உட்கார்ந்துருக்காரு மனத்தமிழ் அவர்களே. அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. நீங்களும் அதே போல மீண்டும் பேசுறீங்கன்னா நீங்களும் ஓரமாக ஒதுக்கி உட்கார வைக்கப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.